என் பெயர் சத்யா. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 10 வருடங்கள் மேலே ஆகிறது. இந்த 10 வருடமாக என் வீட்டுக்காரர் இறந்த காரணம் குடியால் தான். இந்த குடியை மதுக்கடையை ஒழிக்கணும்னு சொல்லி திமுக ஆட்சியில் சொன்னாங்க. அதைப்படி நாங்கள் நம்பி ஓட்டு போட்டோம். அந்த ஓட்டு போட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் என் குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீட்டுக்காரர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். 10வது படித்து பாஸ் பண்ணியும் வீட்டுக்கு படிக்க முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் பிள்ளைங்களோட வருமானத்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த மாதிரி குடியாலேயே குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி திமுக ஆட்சியில் இப்படி இருந்தால் எப்படி நாங்கள் முன்னேறது? கனிமொழி அம்மா இவ்வளோ வாக்குறுதி விட்டாங்க. அந்த வாக்குறுதியெல்லாம் என்ன பொய்யானது? திருப்பி மாற்றம் வேணும். மாற்றத்துக்கு அறிகுறி யார் என்ன மக்கள் முடிவு எடுப்பாங்க. விரைவில் நல்ல முடிவு எடுப்பாங்க, நல்ல மாற்றம் வரும்னு நம்புகிறோம். எனக்கு 10வது படித்து பாஸ் பண்ணதுக்கு இப்போ 2017 நான் அப்ளிகேஷன் போடுறேன். நான் அதிகமாக படிக்கலை. இதுவும் தான் என் பிள்ளைங்களை வாழ்வாதாரத்தை எண்ணி எல்லாத்தையும் இடத்தையும் முற்றுகையிட்டேன். என்னுடைய ஏழை என்ற ஒரு அடிப்படையில் எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை. எனக்கு எந்த தாய் தகப்பனும் எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் நான் இருக்கும்போது எல்லாத்தையும் நாடும் போது கவர்மெண்ட்டை நாடும் போது எனக்கு ஹெல்ப் யாரும் பண்ண முடியல. இதை எண்ணி நானும் இப்போ திருப்பி அப்ளிகேஷன் ஸ்டாலின் உங்கள் திட்டத்தில் எனக்கு பண்ணாங்க. அதுக்கு பண்ணி எல்லாம் செஞ்சேன். எனக்கு எல்லாமே தடைப்பட்டிருக்கு. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு என்ன படித்ததுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுக்கு அடித்தளம் எதுன்னா என் வீட்டுக்காரர் இறந்த காரணம் குடியால் தான். இந்த குடியால் இறந்து போன பெண்களோட நிலைமை என்னன்னு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் படுற கஷ்டம் என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். கல்வியிலையும் சரி, பிள்ளைங்களோட மற்ற விஷயத்துலேயும் சரி என்னால் ஈடு கொடுக்க முடியல. இதே தொடர்ந்து போனால் மன வளர்ச்சிக்கு ஆளாகி நான் தற்கொலைன்ற முயற்சி கூட நான் போகலான்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த ஆட்சி இப்படி இருந்தால் எப்படி நாடு முன்னேறும்? இதுக்கு என்னன்னு பதில் சொல்லுங்கள்.